அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மானிஷாத்கா. நான் 4ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பெயர் திருக்குறள் கதை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ரேங்கார்டு கொடுக்கிறார். 3ஆம் ரேங்க் எடுத்தவன் பெயர் மணி. 2ஆம் ரேங்க் எடுத்தவன் பெயர் பழனிசாமி. எப்பவும் போல முதல் ரேங்க் எடுத்தவன் பெயர் முத்துக்குமார். நல்லா முத்துக்குமார் கை தட்டுங்க. சரி, நம்ம பாடத்துக்கு போலாமா? என்னடா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் சொன்னா, ஆனா இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் தான் எடுத்துருக்கிறேன். நான் நல்லா தாண்டா படித்தேன், ஆனா எப்படியோ மார்க் கம்மி ஆயிடுது. அவனை ஜெயிக்கவுனா முடியவே முடியாது. ஏண்டா அவங்க அப்பா சாதாரண கூலி வேலை தான் செய்யறாரு, அதுவும் உங்க அப்பா கிட்ட கை நீட்டி கூலி வாங்குறாரு. அவங்கிட்ட போய் நீ தோத்துறியேடா. வணக்கம் குழந்தைகளா. வணக்கம் அம்மா. சரி, பாடத்துக்கு போலாமா? என்ன செய்தாரே ஒருத்தர், அவனால நன்மையும் செய்துவிடு. என்ன மாணிக்கம், சந்தோஷமா இருக்கிறியா? சந்தோஷமா இருக்குது. நீ மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற? ஆமா சேகரே, நீ சொல்றதுலாம் உண்மைதான். என் மனசறிஞ்ச பொண்டாட்டி, என் குலத்துக்கு கவமான என் புள்ள, அதனாலவே என் மனசு சந்தோஷம் நிறைஞ்சு இருக்குது. உன் புள்ள என்ன படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? நல்லா படிக்கிறான். அவன் தான் வகுப்புலயே முதல் மாணவனா. ஆசிரியரே பள்ளிக்கு கூப்பிட்டு வாழ்த்துனாங்க அவனை. என் பொண்ணுதான் படிக்கல, நீனாச்சு முத்துவ நல்லா படிக்க வை. பழனிசாமி வீட்டுக்கு வரோம். அம்மா காஃபி. காவேரி குழந்தைக்கு காஃபி எடுத்தா. சரிங்கம்மா. பழனி, ஏன் ஏதோ வருத்தமா இருக்கிற? சொல்லு பழனி, ஏன் பதில் சொல்லாம இருக்கிற? பழனி, என்னாச்சுப்பா? ஏன் சோகமா இருக்கிற? அப்பா இன்னைக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்க. எடுத்து காமி பாப்போம். 2ஆவது ரேங்க் தானே வாங்கியிருக்கிற, இதுக்கு போய் சோகமா இருக்கிற? அப்பா, நான் எவ்வளோ படிச்சாலும் நான் செகண்ட் ரேங்க் தான் வாங்குறேன்ப்பா. அந்த முத்து தான்ப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். யார் அந்த முத்து? யாரு? அதான் உங்ககிட்ட கை கட்டி கூலி வாங்குறாரு மாணிக்கம். அவரோட புள்ளதான்ப்பா. அவன் நல்லா படிப்பானா? இல்லப்பா, அவன் சுமாராதான் படிப்பான். என் கிளாஸ் வாத்தியார் தான் அவனுக்கு நிறைய மார்க் போட்டு விட்டுருவாரு. அந்த கிளாஸ் வாத்தியாரே மாத்திடுவோம். காப்பி குடிச்சிட்டு விளையாடு. நான் அப்பா பாத்துக்க, ஓகேவா? இந்தாம்மா, இந்தாப்பா. மாணிக்கம், இது நான் உனக்கு தரேன் மாணிக்கம். சரிங்கய்யா. இந்தாங்கப்பா. இந்தாங்கம்மா, இந்தாங்க. ஓ மாணிக்கம், நீ என்கிட்ட 50,000 வாங்கினல, அது எனக்கு நாளைக்கே தா. ஐயா, இப்படி சொன்னா எப்படியா? அவ்வளவு படம் நான் எங்க இருந்து தருவையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நாளைக்கு வேணும்.
நடந்து போலாம். நடந்து கால்ல வந்து விழுவான். எப்படியோ கால்ல தான் விழ போறான். எப்படியோ கால்ல தான் விழ போறான். ஸ்கூல்ல விட்டு நிறுத்தணும் அந்த பையனை. கால் தடிக்கு அப்படியே கிணத்துல விழுந்ததான். காப்பாத்துங்க காப்பாத்து கத்துதான். மாணிக்க வந்து காப்பாத்துதான். ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போறாங்க. டாக்டர் சொல்றாங்க சரியான நேரம் கூட்டிட்டு வரலன்னா இன்னும் காப்பாற்ற முடியாது. மருந்து மாத்திரை இல்லைன்னா நாட்டு வைத்தியம் பண்ணா காப்பாற்ற முடியாது. நல்ல நேரம் எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டி அனுப்பிட்டீங்க சரியான நேரத்துக்கு. சரி பொறுமையா போய் உள்ள போய் பாருங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குதுப்பா. நன்றி மாணிக்கம், உன்னாலதான் என் உயிர் தப்பிச்சுது. நீ அந்த பணத்தை தரதாவில நானே கழிச்சுக்கிறேன். வேணாயா, நானே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கழிச்சிடுறேன். நீ என் உயிரை காப்பாத்தனல, அதுக்காக என்னாச்சும் ஒன்று செய்யணுமே. உன் பையன்